ஹலோ, வெல்கம் டு கிரேசி கலவாணி. இன்றைக்கி எபிசோடில் நான் வந்து பச்சைப்பயிறு சுண்டல் கிரீன் கிராம் சுண்டல் பண்ணலான் இருக்கேன். அதோடய ரெசிபி இப்போ வருது. இதுக்கு பேசிக்காக தேவை 100 கிராம்ஸு க்ரீன் கிராம், அதாவது பச்சை பயிறு. இது வந்து நான் எடுத்துருக்க அளவு 100 கிராம்ஸு. இட் இஸ் இனஃப் ஃபார் ஒன் பர்சன், ஒருத்தருக்கு அது போதும். இது வந்து ஒரு குக்கரில் பேனில் போட்டுட்டு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு வேக வச்சா தான் அது உள்ளே இறங்கும், இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். தென் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 2 விசில் விடுங்க. இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குக்கரில் போடுங்க. இது 2 விசில்ஸ் வர வரைக்கும் போதும். 2 விசில்ஸ் வந்தாலே இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர்லாம் எடுத்துனா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நசுக்குன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வெந்திருக்கு. இதை விட கொஞ்சம் கம்மி, ஒரு விசில் போடுறது கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போட்டுடுங்க. இதுக்கு மெயினாக தேவைப்படுற பொருள் ரொம்ப கிடையாது. ஜஸ்ட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன், நான் காரமாக சாப்பிடுவேன். அப்புறம் தேங்காய் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஜஸ்ட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு தென் நீங்கள் பண்ணியிருக்க சுண்டலில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுடுங்க. சுண்டலில் போட்டு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ஒன்றும் இது கிடையாது. போட்டுவிட்ட அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை மிளகா போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா அதை போடுங்க. நான் கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுவேன், அதனால் நிறைய போட்டுக்கிறேன். மோரோவர் இந்த சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதோட அப்புறம் கொஞ்சம் இது போட்டுடுங்க, தேங்காய் கடைசியாக லைட்டாக வதக்கிட்டே இருங்க. அப்படியே வதக்கிட்டு இருங்க, ஒன்றும் பெரிய இது கிடையாது, லைட்டாக வதக்குங்க போதும். வதக்கிட்டு சட்டுன்னு ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக என்னோடய நெய்பருக்கு கொரோனா வந்திருக்கு, அவருக்காக நான் பண்ணி கொடுக்குறேன். இது ஹை இன் ப்ரோட்டீன் கண்டென்ட். அவங்களுக்கு இம்யூனிட்டிக்கு விட்டமின் சியும் ப்ரோட்டீன்ஸும் ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அவருக்காக. அவர் நம்ம தோஸ்து தான், பக்கத்து வீட்டுக்காரரு. கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டாக்டரும். விட்டமின் சி இம்யூனிட்டிக்கும் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எதுனா ப்ரோட்டீன் எக்கில் இருக்குது, இந்த மாதிரி க்ரீன் கிராம்ஸில் இருக்குது. இதில் அவர் சுகர் பேஷண்ட் வேறு, இதில் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா தாங்கும். ஸோ அதனால தான் இந்த ரெசிப்பியை அவருக்கு பண்ணும்போது உங்களுக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன்.